ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நம்ம என்னத்துக்கு சந்தோஷப்படணும்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்பட போகுது. அந்த மகிமைக்கு நாம் பங்காளிகளாக மாறப்போறோம். அதனால இப்பொழுது இருக்கிற பாடுகள், இந்த உலகத்துல நாம் படுகிற பாடுகள், உபத்திரவங்கள், மனுஷர்களால் நமக்கு வருகிற நிந்தைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அப்ப அவருடைய மகிமை வரும்போது நாம் அந்த மகிமையில பிரவேசிக்கிறோம். எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் பார்த்தீங்களா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இந்த காலையில் இருக்கிறீர்கள். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, அப்பா, உம்முடைய மகிமைக்குள்ளாக நானும் பங்காளியாக ஆண்டவரே நான் வரப்போற அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை எனக்கு தரப்போறீங்க சுவாமி. அதை நினைத்து உம்மை துதிக்கிறேன். உம்மை ஆண்டவரே நான் புகழுகிறேன். கர்த்தாவே, வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.